Hello friends, வணக்கம். Welcome to Anita's Healthy Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷலான ரெசிபி நாட்டுக்கோழி குழம்பு. நல்ல மசாலா எல்லாம் வறுத்து அரைச்சு சுவையா செய்ய போறோம் இந்த நாட்டுக்கோழி குழம்பு. இது சாதத்துக்கு மட்டும் இல்ல, இந்த குழம்பு சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வாங்க அந்த சுவையான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நாட்டுக்கோழி குழம்பு செய்யறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் சிக்கன் எடுத்துருக்கேன். சிக்கன் ஒரு 600 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். சிக்கனை நல்லா கழுகி சுத்தம் பண்ணிட்டு அதோட தண்ணி எல்லாம் நல்லா வடிச்சு எடுத்தாச்சு. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததா நாட்டுக்கோழி குழம்பு செய்யறதுக்கான மசாலா ரெடி பண்ணலாம். அது வரைக்கும் இதை அப்படியே மூடி வச்சிடலாம். மசாலா ஃப்ரை பண்றதுக்கு நம்ம ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். பேன் சூடானதும் அதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மல்லியை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம இப்ப ஃப்ரை பண்ணலாம். மல்லி ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிட்டு இருக்கும் போதே இதுல ஒரு 7 காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கலாம். அடுத்ததா இதுல 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு. மசாலாலாம் வறுக்கும் போது இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு பண்ணணும். நம்ம இப்போ எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். மசாலாலாம் வறுத்தாச்சு. மசாலா பொருட்களை எல்லாம் நான் மிக்சியில சேர்த்துட்டேன். இப்போ இதுல ஒரு 7-8 முந்திரி பருப்பையும் தனியா வறுத்துட்டு அதோட சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து வச்ச எல்லா மசாலா பொருட்களையும் சேர்த்து நம்ம நல்லா பவுடர் பண்ணிடலாம். மசாலாவை நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இருக்கணும், நல்லா பவுடரா இருக்கணும். இதை மிக்சியிலே இருக்கட்டும். இதோட இன்னும் 2 பொருள் சேர்த்து நம்ம நல்லா அரைக்கணும். மறுபடியும் நம்ம பேனை சூடு பண்ணிக்கலாம். அதுல கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் லைட்டா சூடானதும் இதுல ஒரு 10-12 சின்ன வெங்காயத்தை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம மிக்சியில சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து வெங்காயம் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இது கூட 1 ஸ்பூன் கசகசாவை ஊற வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்துட்டு நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடலாம். மசாலாலாம் நல்லா அரைச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி நம்ம நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துடணும். மசாலாலாம் ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம ஒரு குக்கரை சூடு பண்ணிக்கலாம். குக்கர் சூடானதும் இதுல கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதுல ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமா சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதுல கொஞ்சம் கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை சேர்த்ததுக்கு அப்புறமா இதுல சின்ன வெங்காயம் 20, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், இது ரெண்டுத்தையும் பொடியா நல்லா கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கு அப்புறமா ஒரு தக்காளியை இந்த மாதிரி பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமா வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பையும் இதோட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. குழம்பு கொஞ்சம் ஸ்பைசியா வேணும்னு நினைக்கிறவங்க 1 ஸ்பூன் மிளகாய் தூளையும் சேர்த்துக்கங்க. இப்ப இதுல ஏற்கனவே நம்ம எடுத்து வச்ச சிக்கனையும் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து ஒரு 3-4 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன்ல இருந்து இந்த மாதிரி தண்ணி விட்டு வரும்போது நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்ச மசாலாவை இப்ப சேர்த்துக்கலாம்.
மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதுல குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலாவோட சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன்ல மசாலாலாம் நல்லா பிடிச்சிருச்சு. இதுக்கப்புறமா நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது, சூடான தண்ணி தான் சேர்க்கணும். நம்ம இப்போ தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். இது மூடி வச்சுட்டு நம்ம ஒரு 4 to 5 விசில் வச்சு எடுக்கலாம். குக்கர்ல இப்போ 5 விசில் வச்சு எடுத்தாச்சு. சிக்கன் நல்லா குழம்போட சேர்ந்து நல்லா குக் ஆயிருக்கு. இந்த டைம்ல குக்கர் மூடியை ஓபன் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் இதை கொதிக்க வச்சுக்கலாம். இது எதுக்காகன்னா மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அது போகணும். அதுக்காக நம்மளோட காரசாரமான நாட்டுக்கோழி குழம்பு ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. சிக்கன் எல்லாம் நல்லா குக் ஆயிருக்கு. நான் குழம்பு செய்யறதுக்கு முதலையே பிரியாணியை ரெடி பண்ணிட்டேன். பிரியாணியோடையும் இந்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக்கை அனுப்புங்க.